ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்தலாம். ஐம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஷேர் பண்ணப்படுகிறது. இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே தான் ஷேர் பண்ணப்படுகிறது. ஸோ அதை வந்து உங்களுடைய ட்ரைனிங் பர்பஸ்க்கு, ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு, எஜுகேஷனல் கண்டென்ட்டாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அண்டு நியூஸ் பேஸ்ட், நியூஸ் அண்டு ஈவெண்ட் பேஸ்ட் அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பட்ஜெட் டே, பட்ஜெட் 2026 யூனியன் பட்ஜெட். ஸோ அப்போது என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லேட்டராக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. மோர் இம்பார்ட்டன்ட்லி, மார்க்கெட் வந்து ஒரு ஹைலி வாலட்டிலிட்டியாக இருக்கலாம் அப்படிங்கிறது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எவ்ரி இயர் நடக்கக்கூடிய பட்ஜெட்ஸ் வந்து அதை காட்டிலும் இந்த பட்ஜெட்ஸ் வந்து இந்த 5 இயர்ஸ் பீரியட் க்ளோஸ் ஆகுறப்போ வரக்கூடிய பட்ஜெட்ஸ் வந்து கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்கும். இதில் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் வாலட்டிலிட்டி இன்னுமே அதிகமாக இருக்கும். நியூவாக இருக்கவங்க, பிகினர்ஸாக இருக்கவங்க, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் செஷனை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காதீங்க, எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. ஈவன் எல்லாம் ஏன்னா இங்கே ப்ராப்பரான டெக்னிக்கல் இது எதுவுமே டேல ஒர்க் ஆகாது. நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த எப்படிலாம் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கூடிய இண்டிகேட்டர் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்குங்க. தென் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அந்த முக்கியமான ஈவெண்ட் டேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு 100 ருபீஸ் இருக்கிற ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 ருபீஸில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அட் த மணியில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வரக்கூடிய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் அவுட் ஆஃப் த மணிலேயே பார்த்தீங்கன்னா அட் த மணிக்கான ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ அப்போனா என்ன ஆகும், அந்த இந்தியா விக்ஸோட வாலட்டிலிட்டியை வந்து அங்கே நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருங்க. இந்தியா விக்ஸ் வந்து ஸ்பைக் ஆகும்போது இங்கே வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஃப்ரைடே க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock வரைக்குமே அது அதிகமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சடனாக ட்ராப் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரீமியம்லாம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு ப்ரிடிக்ஷனும் நம்ம எதுவும் வச்சுக்க வேணாம். ஜஸ்ட்டு ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ஃபியூச்சருக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக எப்படி நடந்திருக்குங்கிறது மட்டும் ஒரு ஜஸ்ட் கன்வே பண்ணிடுறேன். யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கில் வந்து கொஞ்சம் ஹியூஜ் வாலட்டிலிட்டியாக இருக்கும். ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வர வர பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்சைட் ஜம்ப் ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அவங்களுடைய செஷன் வந்து முடியும் போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த ஸ்பீச்லாம் க்ளோஸ் பண்ணுற டைம்லையோ அல்லது க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேலே போச்சோ அதை விட டபுள் டைம்ஸ் ட்ரிபிள் டைம்ஸ் கூட கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் அதுலேயும் கான்சியஸாக இருங்க. ஸோ இங்கே வந்து இங்கே எதுவுமே பண்ணாமல் வாட்ச் பண்ணுறது ரொம்ப சேஃப். அப்படி நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க பட்சத்தில் உங்களுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மினிமலாக ஏதாவது ரிஸ்க் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. தென் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் அதை பற்றி நான் எதுவும் இப்போதைக்கு நான் ஷேர் பண்ண விரும்பல. ஈக்குவலாக இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ அப்மூவ் வந்து எதிர்பார்க்கலாம். லேட்டர் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆஃப் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட வியூ. இந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தோ டெக்னிக்கல் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தாலுமே பட் அதில் அது ஒரு மேக்ஸிமம் ஒரு ப்ராபபிலிட்டி உங்களுக்கு அது கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.